नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஓகே, நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 76வது அத்தியாயம் பார்க்கணும். 75 அத்தியாயம் நேற்று வரைக்கும் பார்த்திருந்தோம். அதுல இந்த துரியோதனனுக்கு எவ்வளவு பொறாமை இருக்கு இவங்களை பார்த்து அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு சண்டை ஆரம்பிக்குது. சால்வன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் கூட சண்டை என்னங்கிறத பாக்கலாம். ஸ்ரீ சுகவாச்ச அதான்யதபி கிருஷ்ணஸ்ய சுணு கர்மாத்புதம் நிருப கிரீடானர ஷீரஸ்ய யதா சௌபவதேர்ஹதஹ. சுகபிரம்மம் பரீட்சித்தை பார்த்து சொல்றார், பரீட்சித், திருவிளையாடல் புரிவதற்கென்றே மானிட திருமேனி ஏற்று வந்த ஸ்ரீகிருஷ்ணனது மற்றொரு அத்புத செயல் பற்றி கூறுகிறேன் கேள். இந்த திருவிளையாடலில் தான் சௌப நகரின் அரசனான ஷால்வன் கொல்லப்பட்டான். கண்ணன் மானிட வேடம் தரித்து வந்தது எதுக்கு? பலவிதமான அத்புத செயல்களை செய்யறதுக்கு. அதுல ஒரு விதமான அத்புத செயலை நான் இப்போ உனக்கு சொல்றேன் கேளு பரீட்சித். இந்த கண்ணன் திருவிளையாடல் பண்ணறதுக்கு ஆசைப்பட்டு சௌப நகரம்னு ஒரு நகரம், அந்த தேசத்து ராஜா சால்வன் அவன் பேர். அவனும் ஒரு தீயவன். அவனை எப்படி கொன்னார் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்றேன் கேளு பரீட்சித் அப்படின்னு சொல்றார். சிசுபால சகசால்வோ ருக்மின் யுத்பாக ஆகதஹ யதுபிர் நிர்ஜித சங்கே ஜராசந்தாதயஸ்ததாம். சொல்றார், சிசுபாலனோட நண்பன் ஷால்வன். சிசுபாலன் ஏற்கனவே வதம் பார்த்தல்ல. சிசுபாலன் யாரு? இந்த பாண்டு புத்திரர்கள் மாதிரியே, குந்தி புத்திரர்கள் மாதிரியே இவனும் சிசுபாலனும் கண்ணனுக்கு ஒரு அத்தை புள்ள இல்லையா? ருக்மிணியோட விவாகத்திற்கு வந்தவன். இவனும் கண்ணன் ருக்மிணி பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ருக்மனுக்காக தானே கல்யாணம் பேசி வச்சிருந்தாங்க. அந்த ருக்மிணியின் விவாகத்திற்கு வந்தவன். ஜராசந்தன் முதலானவரோடும் யாதவர்கள் தோற்கடிக்க பெற்றான். இவன் அப்ப வந்தப்ப இவனையும் தோற்கடிக்கப்பட்டான். கண்ணனால இவனும் தோற்கடிக்கப்பட்டவன். ஜராசந்தன் முதலானோரோடு யாதவர்களால இவன் தோற்கடிக்கப்பட்டிருந்தான், அந்த ஷால்வன் அப்படின்னு சொல்றார். ஷால்வ பிரதிஜ்ஞாமகரோத் ஷுண்வதாம் சர்வ பூபுஜாம் அயாதவீம் க்ஷ்மாம் கரிஷ்யே பௌருஷம் மம பஷ்யத. அப்போது சால்வன் எல்லா அரசர்களுக்கும் கேட்குமாறு பூமியில் யாதவரே இல்லாதபடி செய்வேன், என் பேராண்மையை பார்ப்பீர் என சபதம் செய்தான். அந்த ருக்மிணி பிராட்டியோட கல்யாணம் ருக்மனோட நடக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி அவனை தோற்கடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுட்டான். அப்ப அவன் ஒரு சபதம் பண்ணானா, இந்த பூமியில யாதவரே இல்லாத மாதிரி நான் செய்ய போறேன் அப்படின்னு. அப்பதான் நீங்க எல்லாம் என்னுடைய பேராண்மையை பாப்பீங்க, நான்ங்கிறது நீங்க அப்பதான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சபதம் பண்ணானா. இது இதி மூட பிரதிஜ்ஞாய தேவம் பசுபதிம் பிரபும் ஆராதயாமாசன்றுப பாம்சும் முஷ்டிம் சக்ருத்கிரசன்ன. இவ்வாறு சபதம் செய்த அந்த அறிவிலி ஷால்வன் ஒரு நாளில் ஒரு பிடி மண் சாம்பல் மட்டுமே உணவாக ஏற்று ஓராண்டு சர்வேஸ்வரனான சிவபெருமானை வழிபட்டான். இப்படி அவன் சபதம் பண்ணிட்டானா, ஒரு சபதம் இப்ப சங்கல்பம் பண்ணிக்கிட்டா அதுக்குண்டான விரத நியமங்கள் எடுத்தாதானே அவனால அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். அப்பெல்லாம் அசுரர்களா இருந்தா கூட இந்த மாதிரி நியமத்தோட நடந்துப்பாங்க. அவன் என்ன பண்ணா, சிவபெருமானை குறித்து பெரிய தபஸ் பண்ணானா. என்ன மாதிரி தபஸ் பண்ணா? ஒரு நாளைக்கு ஒரு பிடி மண்ணு, அதாவது சாம்பல் மாத்திரமே உணவா எடுத்துக்கிட்டு வருஷம் ஓராண்டு காலம் சர்வேஸ்வரனான சிவபெருமானை வழிபட்டான். சம்பத்சராந்தே பகவான் ஆசூதோஷ உமாபதிஹி வரணேஷ்சந்தயாமாச ஷால்வம் சரணமாகதம். ஓராண்டு முடிவில் எளிதில் மனமகிழும் பகவான் கௌரி சங்கர் தன்னை சரணடைந்த ஷால்வரசனிடம் வேண்டும் வரம் கேள் என சொன்னார். இங்கேயுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யாருக்கும் வரம் கொடுக்கவே மாட்டார். கேட்டதை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றி வைப்பாரே தவிர, பகவான் கண்ணன் யாருக்குமே இந்த மாதிரி வரங்கள் இந்த மாதிரி தபஸ் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி வரம் கொடுக்கற மாதிரி எதுவும் இல்லை. கண்ணனுக்கு பேரே வரம் தீதி வரதகன்னு சொல்லுவாங்க. ஆனா வரம் கொடுத்ததா எங்கேயுமே இல்லை. ஆனா சிவபெருமான் ஆகட்டும், பிரம்மதேவராகட்டும், இந்த மாதிரி நிறைய வரம் கொடுப்பாங்க. அந்த ஷால்வனோட அந்த தபஸுக்கு சந்தோஷப்பட்ட கௌரி சங்கர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போதுமே பிராட்டிகள் மகாலட்சுமி பிராட்டியோ இல்ல
உமாபதி உமாதேவியோ கூட இருந்தா அவங்கள ஈஸியா வரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல கௌரி சங்கர்னு சொல்றார். தன்னை சரணடைந்த சால்வனிடம் அரசனிடம் வேண்டும் வரம் கேள் அப்படின்னு கௌரி சங்கரான பகவான் சிவபெருமான் சொன்னார். தேவாசுர மனுஷ்யானாம் கந்தர்வோரகரக்ஷசாம் கந்தர்வோகர ராட்சசாம் அபேத்யம் காமகம் பவ்ரே சயானம் ரிஷ்ணி வீஷணம். சால்வ மன்னன் யாதவர்களுக்கு பயம் தருவதும் தேவர் அசுரர் மானிடர் கந்தர்வர் நாகர் ராட்சசர் என எவராலும் சிதைக்க முடியாததும் தனது விருப்பப்படி செல்வதுமான ஒரு விமானத்தை வேண்டினான். இந்த சால்வன் சிவபெருமான் கிட்ட என்னத்தை வரமா கேட்கிறான்? யாதவர்களுக்கு பயம் கொடுக்கணும், தேவர்கள் அசுரர்கள் மானிடர்கள் கந்தர்வர்கள் ராட்சசர்கள் நாகர்கள் யாராலும் அதை அழிக்கவே முடியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அது இஷ்டத்துக்கு நான் எப்படி ஆசைப்படுறேனோ அந்த வழியில அந்த ரதம் போகணும், அப்பேற்பட்ட விதமான விருப்பப்படி செல்வதுமான ஒரு விமானத்தை எனக்கு தேவரீர் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கிறான். ததேதி கிருஷாதிஷ்டோ மயப்பர புரஞ்சயா புறம் நிர்மாய ஷால்வாய பிராததாத் சௌப மயஸ்மயம். அவ்வாறே ஆகட்டும் என சிவபெருமான் அருள ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே கொடுக்கிறவனுக்கு வரம் அப்படின்னு சிவபெருமான் அருள் கொடுக்கிறார். பகைவரது நகரை வெற்றி கொள்ளும் மயன் என்னும் தேவ சிற்பி சிவனது கட்டளைப்படி இரும்பாலான சௌபம் என்ற விமான நகரை அமைத்து சால்வனுக்கு தந்தான். மயன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? மயன் என்ன பண்ணார்? சிவபெருமான் ஆணையிடுறார். அவர் தேவர்களுக்கு உண்டான சிற்பி. அவரை சிவபெருமான் கட்டளையிட்டோன்னு இரும்பாலான தேவ சிற்பி தான். அவங்க அப்பா விஸ்வகர்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் அவரு தேவ சிற்பி தான். இவர் அவரோட பையன் மயன் தேவ சிற்பி. சிவனது கட்டளைப்படி இரும்பால செய்யப்பட்ட சௌபம் அப்படிங்கிற ஒரு விமான நகரத்தையே அமைச்சு கொடுத்தா. விமானம் இல்ல, அது ஒரு நகரமாவே இருந்துச்சான். அவ்வளோ பெரிய விமானம் ஒரு நகரம் மாதிரி இருந்துச்சான். அதை சால்வனுக்கு நிர்மாணித்து கொடுக்க சொல்லி மயனுக்கு ஆணையிட்டாராம் சிவபெருமான். சலப்த்வா காமகம் யானம் தமோதாம துராசதம் யயோத்வாரவதிம் ஷால்வோ வைரம் விருஷ்ணி கிருதம் ஸ்மரன். சால்வன் விரும்பியபடி செல்வதும் இருள் சூழ்ந்ததும் எவராலும் அணுக முடியாததுமான விமானத்தை பெற்றதும் யாதவர்களிடம் ஏற்பட்ட பகைமையை நினைத்து துவாரகை சென்றான். இவன் உடனே வாங்கிக்கிட்டானா? 1 வருஷம் தபஸ் பண்ணினானா? அதனுடைய பலன் இவனுக்கு கிடைச்சிருச்சா? விமானத்தை வாங்கிக்கிட்டானா? உடனே அது இருள் சூழ்ந்து இருக்குது, அப்பதானே யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி இருந்துச்சு. அதை வாங்கின உடனே யாதவர்கள் மேல இவனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பகைமையை நினைச்சுக்கிட்டு அவன் துவாரகைக்கு போறான். நிருத்ய சேனையா ஷால்வோ மகத்ய பரத ரிஷப புரிம் பரஞ்சோ பவனான் யுத்யானானி ச சர்வஷஹ சகோபுராணி துவாராணி பிரசாதாட்டால தோளிகாஹ விஹாரன் ச விமானாத்யான் நிபேது சஸ்திரவிருஷ்டயஹ शिलाद्रुमाश्चाशनयः सर्प आसार शक्कराः பிரசண்டச்சக்கரபாதோபூத் ரஜசாச்சாதிதா திசஹ. பரதகுல திலகமே, அந்த சால்வன் பெரும் படையுடன் துவாரகை முற்றுகையிட்டு நகருக்கு அருகில் இருந்த காட்டையும் பழத்தோட்டங்களையும் பூந்தோட்டங்களையும் கோபுர வாயில்களையும் கோட்டை வாயில்களையும் வீடுகளையும் மாளிகைகளையும் உப்பரிகைகளையும் மதில் சுவர்களையும் விளையாட்டு மைதானங்களையும் தகைத்தளித்தான் அப்படின்னு சொல்றார். அவன் இவ்வளவு பெரிய ஒரு நகரம் மாதிரி இருக்க விமானத்துல பறந்து போய் இந்த சால்வன் பெரும் படையோட போடானா, துவாரகையை முற்றுகையிட்டானாம். நகருக்கு பக்கத்துல இருந்த காடு பழத்தோட்டங்கள் பூந்தோட்டங்கள் கோபுர வாயில்கள் கோட்டை வாயில்கள் வீடுகள் மாளிகைகள் ஒண்ணு உடல எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அழிச்சுட்டான். சிறந்த அந்த விமானத்திலிருந்து அஸ்திர சஸ்திரங்களும் கற்களும் மரங்களும் இடிகளும் பாம்புகளும் தாரையான மழையும் ஆலங்கட்டிகளும் பொழியப்பட்டன. கடும் சுழல் காற்று வீசியது. திக்கட்டும் புழுதியால் மறைக்கப்பட்டது. அந்த விமானத்துல இருந்து அவன் வச்சிருக்கானே பெரிய விமானம் நகர மாதிரி, அதுல இருந்து வெறும் அஸ்திர சஸ்திரங்களா விழுதான். மரங்களும் இடிகளும் பாம்புகளும் தாரையான மலைமலையா பெய்த மரம் விழுதான், கற்கள் விழுதான், இடி இடிக்குதான், பாம்பு விழுதான், தாரையா மழை பெய்தான், அத்திக்கட்டி ஆலங்கட்டி எல்லாம் பெய்யறதான், பயங்கர சூறாவளி காத்தடிக்குதான். அப்படி காத்து அடிச்சதுனால எல்லா பக்கங்களும் புழுதியால மறைக்கப்பட்டிருக்கான்.
युद्धद्यमान सौभेन कृष्णस्य नगरी वृषम् नाव्यपद्यत शम्राजन् திரிபுரேன யதாமகி. திரிபுராசுரனால் தாக்கப்பட்ட பூ உலகம் போல் சௌபம் என்ற விமானத்தால் கடுமையாக தாக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனின் நகரமான துவாரகை அமைதி இழந்து தவித்தது. இந்த மாதிரி திரிபுரம் எரித்தவர் சிவபெருமான் திரிபுரத்தை எரித்தார் இல்ல, அது போல அவரால் தாக்கப்பட்டு பூமி எப்படி களையிழந்துச்சோ அது போல இந்த சௌபம் அப்படிங்கிற விமானத்தினுடைய கடுமையாக அதனால தாக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனோட நகரமான துவாரகை அமைதி இழந்து தவித்தது. பிரத்யும்னோ பகவான் வீக்ஷ்ய பாத்தியமானா நிஜா பிரஜாஹ மா பைஷ்டேத்யத்யதாத் வீரோ ரதாரூடோ மகாயஷாஹ. வீரனும் பெரும் புகழ் பெற்றவனுமான பிரத்யும்னன் தனது மக்கள் துன்பப்படுவது கண்டு பயப்படாதீர்கள் என ஆறுதல் கூறி தேரேற்றி போர்க்களம் சென்றான். பிரத்யும்னன் யாரு? கண்ணனுக்கு ருக்மிணிக்கு பிறந்த முதல் புதல்வன் இல்லையா? அவர் உடனே அவர் தானே ராஜாபிஷேகத்துக்கு உரியவரு அங்க. அப்போ வீரனான பெரும் புகழ் பெற்றவனான பிரத்யும்னன் தனது மக்கள் துன்பப்படுறதை பார்த்துட்டு பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போர் ஏறி சண்டைக்கு புறப்பட்டார், போர்க்களத்துக்கு சென்றார். சாத்யகிச்சாரு தேஷ்ணஸ்ச சாம்போரு அக்ரூர சகானுஜஹா हार्दिक्यो भानुविन्दश्च गतश्च सुखसारणौ अपीरे च महेश्वासा रथयूतपयूतपाः निर्ययुद्धं सिता गुप्ता रथे पार्श्वपतादिभिः. சாத்தியகி, சாருதேஷ்ணன், சாம்பன், அக்ரூரர், அவரது சகோதரர் ஹார்த்திக்யன், பானுவிந்தன், கதன், சுகன், சாரணன் மற்றும் பெரும் வில்லாளிகளும் தேர்ப்படை தலைவர்களும் கவசம் பூண்டு தேர்கள், யானைகள், குதிரைகள், காலாட்படை நிரம்பிய படைகள் சூழ போர் புரிய கிளம்பினார்கள். எல்லா அங்க இருக்கக்கூடிய நல்லா போர் திறமை வாய்ந்த வீரர்களும் எல்லாரும் கிளம்பி போர் புரியிற இடத்துக்கு நோக்கி கிளம்பிட்டாங்க. ततः प्रवृत्ते युद्धं शाल्वानां यदुभिः सह यथा सुराणां विभूतैस्तु तुमुलं ரோமஹர்ஷனம். அரசர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே நடந்தது போல ஷால்வனை சார்ந்தவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே மயிற்சிருக்கிற பயங்கரமான போர் நிகழ்ந்தது. எப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில ரொம்ப பெரிய போர்லாம் அடிக்கடி நடக்குமோ அது போல யாதவர்களுக்கும் இந்த ஷால்வனோட சேர்ந்த வீரர்களுக்கு இடையே உடம்பெல்லாம் சில்லிட்டு போற அளவுக்கு, மயில் கூச்செறிகிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதமான பயங்கரமான போர் நடந்துச்சாம். தாச்ச சௌப கதேர்மாயா திவ்யாஸ்தரை ருக்மிணி சுதஹா க்ஷணேன நாசயாமாச நைஷம் தம இவோஷ் குணஹ இவோஷ்ணகுஹு. ருக்மிணியின் புதல்வன் பிரத்யும்னன் ருக்மிணி சுதஹா, ருக்மிணினா ருக்மிணி தாயார், சுதஹன பையன், ருக்மிணியோட பையனும் பிரத்யும்னன் தெய்வசக்தி மிக்க அஸ்திரங்களால் சௌபநகரத்தின் தலைவனான ஷால்வனின் மாயைகளை இரவின் இருளை சூரியன் அகற்றுவது போல் கன நேரத்தில் அழித்தொழித்தான். ரொம்ப அஸ்திர சஸ்திரத்துல வல்லவரான பிரத்யும்னன் என்ன பண்ணார், இந்த அந்த சௌபம்ங்கிற அந்த விமான நகரத்தை சால்வன் அந்த மாயையால இருளடைஞ்சு போயிருந்த அந்த மாதத்தை சூரியன்ல இருந்து வெளிச்சம் வந்து எப்படி பிரகாசிக்கப்படுத்துகிறதோ, இருளெல்லாம் அகற்றுவதோ அது போல ஒரு க்ஷண நேரத்துல அழித்தொழித்தாராம். விவ்யாத பஞ்சவிம்சத்யா ஸ்வர்ண புங்கைர யோமுகை ஷால்வஸ்ய த்வஜீனி பாலம் ஷரை சன்னத பார்வபிகி. தங்க பூணும் அழுத்தமான கணுக்களும் இரும்பாலான முனையும் கொண்ட 25 பானங்களால் சால்வனின் படைத்தலைவனை தாக்கினார். என்ன பண்றார் பிரத்யும்னன், தங்க பூன் போற்றுக்கு அழுத்தமான கணுக்கள் இருக்கக்கூடிய இரும்பாலான முனை, இரும்பாலான ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய 25 பானங்களால சால்வனோட படைத்தலைவனை ஒரே அம்பால அடிச்சு கொழிச்சார். அதாவது 25 அம்பு இருக்கு, அதுல ஒரே தரையில ஏவி விடுறார், அதனால அடிக்கிறார். ஷதி நாதாடயச்சால்வம் ஏகைகேனாஸ்ய சைனிகான் தசபேர் நேத்ரூன் வாகனானே திரிபிஹி. 100 பானங்களால் சால்வனையும் தனித்தனியே ஒவ்வொரு பானத்தால் ஒவ்வொரு படை வீரனையும் 10 பானங்களால் தளபதிகளையும் 3 பானங்களால் வாகனங்களையும் தாக்கினான். இதெல்லாம் யுத்த நிதி, யாரை எப்படி தாக்கினா அவங்க எல்லாம் அடிவாங்க அப்படிங்கிற யுத்தத்துல இருக்கக்கூடிய கிரமங்கள். அதுபடி ஒவ்வொருத்தரையும் தாக்கி கொள்ற 3 பானங்களால் வாகனங்களையும் தாக்கினார். தலைவனை எப்படி தாக்கணும், சேனாதிபதி எப்படி தாக்கணும்,
அந்த ஆயுதங்கள், அந்த குதிரைகள், அந்த காலாட்படை வீரர்கள், ரதங்கள் இதெல்லாம் எப்படி எப்படி தாக்கணும்னு அதுபடி தாக்கினார். அப்போ ததத்புதம் மகத் கர்ம பிரத்யும்னஸ்ய மகாத்மனஹ திருஷ்ட்வா தம் பூஜயாமாசுஹு சர்வே ஸ்வைவர சைனிகாஹ. பிரத்யும்னனது படை வீரர்களும் எதிரியின் படை வீரர்களும் பெரு வீரனான பிரத்யும்னனது இந்த அருள் செயலை புகழ்ந்து பாராட்டினார்கள். எல்லாரும் சாது சாதுன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு அவங்க படை வீரர்கள் அவனை பாராட்டுறாங்க, இவங்க படை வீரர்கள் இவங்க பாராட்டுறாங்க, இப்படி எல்லாரும் பாராட்டிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எதிரியோட படை வீரர்களை பெரு வீரரான பிரத்யும்னை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாங்க. பகு ரூபைக ரூபம் தத் திருஷ்யதே நச்ச திருஷ்யதே மாயாமயம் மயக்கிருத்தம் துர்விபாவ்யம் பரைரபூத். மயனால் அமைக்க பெற்ற மாயமயமான அந்த சௌப விமானம் ஒரு சமயம் பல வடிவங்களிலும் மற்றொரு சமயம் ஒரே வடிவம் கொண்டதாயும் சில சமயம் காணப்பட்டும் சில சமயம் காணப்பெறாததாகவும் பகைவரால் இனம் காண முடியாதபடி அவர்களை மயக்கியது. பேரே மயன், மாயாவாதத்துக்கு உட்பட்டவர். அவரால் செய்யப்பட்டிருக்க விமானமும் அப்படியே இருந்துச்சான். ஒரு சமயம் பார்த்தா தெரியுதான், ஒரு சமயம் தெரியல. ஒரு சமயம் ஒரு உருவத்துல தெரியுது, இன்னொரு சமயம் வேற உருவத்துல தெரியுது. சில சமயம் கண்ணுக்கு தெரியுது, சில சமயம் கண்ணுக்கு தெரியல. இப்படி எல்லாம் அவங்கள மயக்கிச்சு எதிரிகளை. क्वचित् भूमौ क्वचित् व्योम्नि किरिमूर्ध्नि जले क्वचित् अल्लाथ चक्रवत् प्राम्यत् सौभம் தத்து துரவஸ்திதம். சில சமயத்துல பார்த்தா பூமியில இருக்கு, क्वचित् भूमौ क्वचित् व्योम्नि. சில சமயத்துல வியோமக அப்படின்னு ஆகாயம்னு அர்த்தம். ஆகாயத்துல சில சமயத்துல பார்த்தா ஆகாயத்துல. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்து சுத்தினா எப்படி இருக்கும், மேல போய் கீழே போயிட்டு போயிட்டு வரும்ல, கற்பனை தான் பண்ணி பார்க்கணும் நீங்க. ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்து அப்படியே வேகமா சுத்தினா மேல கீழே இப்படி 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 போயிட்டு வரும்ல, அது போல சொல்றதாம். சுழலுகிற தீவட்டி போல் அந்த சௌபம் என்ற விமான நகரம் திடீரென பூமியிலும் வானிலும் சில சமயம் மலையின் உச்சியிலும் கடல் நீரிலும் என மாறி மாறி சுழன்று நிலை பெறாது இருந்தது. यत्र यत्रोपलक्षेथ सौभ सहसैनिकः साल्वस्ततो मुञ्जन् ஷரான சாத்வத யூதபாக. சௌப விமானமும் சால்வனது படைகளும் சால்வனும் காணப்படுகிற போதெல்லாம் யாதவ வீரர்கள் பானங்களை செலுத்தினர். எப்பப்பெல்லாம் தென்படுவாங்கல்ல, எங்கெங்க கண்ணுக்கு தெரியாதப்ப அடிக்க முடியாது, எப்பப்ப தென்படுறாங்களோ அந்த சமயத்துல ஷார்ப்பா இருந்து சால்வனோட படைகளையும் இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அவனுடைய விமானத்தையும் சால்வனால காணப்படுகிற போதெல்லாம் யாதவ வீரர்கள் பானங்களை செலுத்தி அடித்தார்கள். ஷரீரக்னயர்க்க சம்ஸ்பர்ஷை ராஷி விஷதுராசதை வீட்யமான புராணீகஹ ஷால்வோ அமுஹ்யத் பரேரிதை. தீ போலும் கதிரவன் போலும் சிட்டெரிப்பவைகளும் விஷப்பாம்பு போல் அணுக முடியாதவைகளுமான எதிரிகளின் பானங்களால் தன் சௌப விமானமும் படைகளும் துன்புறுவதை கண்ட சால்வன் கலங்கி பயமுற்றான். அவனுக்கு இவ்வளவு பெரிய விமானத்தை, இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விமானம் வச்சிருந்தாலும் யார் அவர்கள் இப்படி அடிக்கிறாங்கல்ல, அதை பார்த்து மக்கள் அவதி விட்டுறதை பார்த்து அவனுக்கு மனசு கலக்கமாயிடுச்சு. சால்வாணி கப சஸ்திரௌகை விஷ்ணு வீரா விஷாதிதாக நதத் யஜூஷரம் நதத் யஜூரணம் ஸ்வம் ஸ்வம் லோகத்வய ஜிகீஷவஹ. ஆனால் சால்வனின் படை தலைவர்களின் ஆயுதங்களினால் பெரிதும் அடிபட்ட யாதவ வீரர்கள் இறந்தால் வீர சொர்க்கம், இருந்தால் பூ உலக அரசாழ்வு என அரச வாழ்வு என நிச்சயித்து தத்தமது போர் முனையை விட்டு அகலாது போரிட்டனர். என்ன சொல்றாங்க, ஒரு வீரன், ஒரு போர் வீரன் எப்படி போர் புரியணும், இறந்தால் சொர்க்கம் கிடைக்கும். யாரெல்லாம் போர்ல இறந்து போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும். இருந்தா என்ன நடக்கும், ஜெயிச்சு பூ உலக வாழ்வு கிடைக்கும். அதே தானே அர்ஜுனன் சொன்னா, எனக்கு இதனால இந்த என்னோட சொந்தங்கள் எல்லாம் அழிச்சு அவங்களால எனக்கு கிடைக்கிற ராஜசுகமும் எனக்கு வேண்டாம் கர்ணா. இதை விட நான் ஒருவேளை அவங்கள ஜெயிச்சேன்னா நான் ராஜசுகத்தை அனுபவிப்பேன், ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா நான் நரகத்துல போய் விழுவேன். எனக்கு அந்த மாதிரி வீர சொர்க்கம் அடைவேன். நான் ஜெயிச்சேன்னா, தோத்தேன்னா நான் செத்து போயிட்டேன்னா வீர சொர்க்கம் அடைவேன், ஜெயிச்சேன்னா ராஜசுகத்தை அனுபவிப்பேன். எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லை கண்ணா, என்னை விட்டுரு, நான் போர் புரிய மாட்டேன், இதுக்கு நான் பிச்சை எடுத்து பொழைக்கிறதே மேல் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான் பகவத்கீதையில. அதுதான் இந்த இடத்துல அதே போல இறந்தா வீர சொர்க்கம், இருந்தா பூ உலக அரச வாழ்வு என
அவங்க எல்லாம் நிச்சயம் பண்ணிக்கிட்டு போர் முனையில ரொம்ப கடுமையா அகலாம போர் புரிந்தார்களாம். ஷால்வா மாத்யோ தியுவான் நாம பிரத்யும்னம் பிரபீடிதः ஆசாத்ய கதையா மௌர்யா வியாஹத்ய வியனதத் பலி. முன்னர் பிரத்யும்னால் தாக்கப்பட்ட சால்வனின் அமைச்சனான வலிமை மிக்க தியுவான் ஒரு சமயத்துல பிரத்யும்னால தாக்கப்பட்ட சால்வனோட அமைச்சன் இருக்கான்ல, அவன் பேரு தியுமான் என்பவன் பிரத்யும்னனை நெருங்கி இரும்பாலான கதையால் அவனை அடித்து கர்ஜித்தான். அந்த ஒரு தடவை அடிச்சுட்டாரு பிரத்யும்னன், அவன் கிடக்குறான். இப்ப அவனுக்கு நினைவு வந்துச்சு, அவன் பேரு தியுமான். அவன் பிரத்யும்னன் கிட்ட வந்து ஒரு இரும்பாலான கதையால அவனை அடிச்சுட்டு கர்ஜனை பண்றான். பிரத்யும்னம் கதையா ஷீர்ண வக்ஷஸ்தலமரிந்தமம் அப்போவாஹரணாத்து சூதோ தர்மவித் தாருகாத்மஜஹா. பகைவர்களை வெல்பவன் ஆயினும் கதையால் மார்பு பிளந்து உணர்விழந்த பிரத்யும்னனை போர் முறைகளை நன்கு உணர்ந்த தாருகனின் புதல்வனான சாரதி போர்க்களத்திலிருந்து வேறிடம் அழைத்து சென்றான். பகைவர்களை பகைவர் பக்கம் பகைவர்களை வெல்றதுக்கு தான் சண்டை நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் கதையால மார்பு பிளந்து உணர்விழந்த பிரத்யும்னனை போர் முறைகளை நன்கு உணர்ந்த தாருகன் அப்படிங்கிற தேரோட்டி இல்லையா, அவரோட பையனான புதல்வரான சாரதி போர்க்களத்துல இருந்து வேற இடத்துல அழைச்சு போனார். அவன் கதையில அடிச்சோன்னு மார்பு பக்ஷஸ்தலம் பிளந்து போச்சு பிரத்யும்னனுக்கு. அவரை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனார். லத்த சம்யோ முகூர்த்தேன காஷினி சாரதிம் அப்ரவீத் அஹோ அசாத்விதம் சூத யத்ரநாத்மே அபசர்பணம். ஒரு முகூர்த்த நேரத்தில் நினைவு திரும்ப பெற்ற ஸ்ரீகிருஷ்ணனின் மகன் பிரத்யும்னன் சாரதியிடம், சாரதியே போர்க்களத்திலிருந்து வெளியே என்னை இட்டு வந்து தவறான செயல் புரிந்தனையே, ஐயோகோ அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நேரத்துல அவருக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு பிரத்யும்னனுக்கு. என்னை ஏன் போர்க்களத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து வச்சுட்டீங்க, வெளியில கொண்டு வந்து போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே, ஐயோ அப்படின்னு பிரத்யும்னன் சொல்றார். நயது நாம் குலே ஜாத்தஹா ஷூயதேர நவித்யுதஹா வினா மத் கிளீப சித்தேன சூத்தேன பிராப்த கில்பிஷாத். எதுகுலத்தில் பிறந்தவன் எவனும் போரிலிருந்து நழுவி வெளியேறியதாக இதுவரை கேள்விப்பட்டதில்லை. நான் எதுகுலத்துல பிறந்திருக்கேன். நம்ம எதுகுலத்துல பிறந்தவங்க யாரும் போர்க்களத்துல இருந்து இன்ன வரைக்கும் வெளியேறினதா சரித்திரமே இல்லை. கோழையான என் சாரதியால் நான் விழிச்சொல்லை அடைந்தேன். என்னோட கோழையான சாரதி தாருகன் கண்ணனுக்கு தேரோட்டி, தாருகனோட புள்ள இவருக்கு தேரோட்டி. யாருக்கு? இந்த பிரத்யும்னன் கண்ணனோட புள்ளைக்கு தேரோட்டி. என்னோட தேரோட்டியனோட கோலச் செயலால நான் இன்னைக்கு இந்த மாதிரி அபச்சொல்லுக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு பிரத்யும்னன் சொல்றார். வியக்தம் மே கதயிஷ்யந்தி ஹசந்தியோ பிராத்ரு ஜாமயஹ கிளைப்யம் கதம் வீர தவான்யை கத்யதாமிருதே. என் சகோதரர்களின் மனைவியர் வீரரே, எதிரிகளுடன் போரிடும்போது இத்தகைய பெடிதனம் தங்களுக்கு ஏன் வந்தது, எவ்வாறு வந்தது சொல்லுங்கள் என சிரித்து கொண்டே நிச்சயம் கேட்பார்களே, நான் என்ன பதில் சொல்வேன் என்று சாரதியிடம் கூறி புலம்பினான். அப்படின்னு என்ன சொல்றார், பெண்கள்லாம் என்னை கேலி பண்ணுவாங்க. யாரு கேலி பண்ணுவாங்க? தம்பியோட பாரியாக்கெல்லாம் மாமாங்க முறைதானே ஆவுது இருக்கு, அப்படி எல்லாம் கேலி பண்ணுவாங்க. என்னன்னு கேள்வி பண்ணுவாங்க, எதிரிகளோடு போரிடும் போது இப்படி பொம்பளை மாதிரி தங்களுக்கு என் பொம்பளைத்தன்மை ஏன் வந்துச்சு அப்படின்லாம் கேட்டு சிரிப்பாங்க. எவ்வாறு வந்தது சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே என்னை நிச்சயம் கேட்பாங்க. நான் எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன், நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சாரதியிடம் பிரத்யும்னன் புலம்புறார். சாரதி சொல்றார் பதில், பிரத்யும்னோட சாரதி, சாரதி ருவாச்ச தர்மம் விஜானதாயுஷ்மன் கிருதமே தன்மயா விபோ சூத கதம் ரக்ஷேத் பிரதினம் சாரதிம் ரதி. சாரதி சொல்றார், நீண்ட ஆயுள் உள்ளவரே, எங்கள் தலைவரே, சாரதி நெருக்கடியில் உள்ள தேர் வீரனையும் தேர் வீரன் சாரதியும் காப்பாற்றுவது போர் முறை அறிந்தவன் கடமை என உணர்ந்த நான் இவ்வாறு செய்தேன். சாரதியான நான், தேரோட்டியான நான், தேர்ல இருக்கக்கூடிய வீரனையும் தேர் வீரன் சாரதியும், ஒருவேளை சாரதிக்கு அடிப்பட்டா தேர்ல இருக்கக்கூடிய வீரனும், சாரதி தேர்ல இருக்க வீரனுக்கு அடிப்பட்டா சாரதியும் காப்பாற்றுவது யுத்த நியமம். அதை அறிந்து கொண்டுதான் என்னுடைய கடமையை நான் செய்தேன் அப்படின்னு சாரதி சொல்றார். ஏதத் விதித்வா து பவான் மயா போவாஹி தோரணாத் உபசிருஷ்ட பரேனேதி மூர்ச்சிதோ கதயா ஹதஹா.
இதை உணர்ந்த எதிரியின் கதையால் தாக்க பெற்று உணர்விழந்த தங்களை போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தேன். அதனாலதான் இதை உணர்ந்துதான் எதிரினோட கதையால தாக்கப்பட்ட தேவரீர நான் உணர்விழந்து கிடந்த தேவரீர போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தினேன். வேற எதுவும் தப்பா நான் செய்யலையே, யுத்த நியமத்தை படித்தான அடியேன் செய்தேன் அப்படின்னு சாரதி சொல்றார். இதோட ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பிற்பகுதியில 76வது அத்தியாயம் சம்பூர்ணம். நாளைக்கு சால்வனோட வதம் எப்படி கண்ணன் பண்றார் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சங்கீதாயாம் உத்தரார்த்தே दशमस्कन्धे इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे साल्गयुद्धे षट्सप्ततितमोऽध्यायः। तर्हि ओम सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।